கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நாம் வாசிக்க கேட்போம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதுல சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் கூடாத காரியங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்தில் பல காரியங்களை நாம் செய்து முடிக்கிறோம், செய்து காண்பிக்கிறோம். இந்த உலகத்திலே வரக்கூடிய டெக்னாலஜிகளை பார்க்கும் பொழுது சாத்தியமில்லாதவைகள் எல்லாம் சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்து வருகிறது. முடியாததை முடிய பண்ணுகிறார்கள், செய்ய முடியாததை செய்து காண்பிக்கிறார்கள். அநேக கண்டுபிடிப்புகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் பல காரியங்களை நாம் செய்து முடித்தாலும் கூட சில காரியங்களை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு மனிதனால் செய்ய முடியாத சில காரியம் இருக்கத்தான் செய்கிறது. 99% சில காரியங்களை செய்து முடித்தாலும் 1% சில காரியங்களை நம்மால் செய்து கொள்ள முடியாது. நம்மால் செய்ய முடியாத சில காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ நம்மால் செய்ய முடியாத ஒரு 4 காரியங்களை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். அப்போ இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ முதலாவதாக ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்குமானால் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள், மாமிசத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அது முடியவே முடியாது. மாமிசத்துக்கு உட்பட்டவன், மாமிசத்தில் ஜீவிக்கிறவன் தேவனை பிரியப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. காரணம், மாமிச சிந்தையில் இருக்கிற ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், பைபிள் படிக்கலாம், ஆலயத்திற்கு செல்லலாம், பல வருட கிறிஸ்துவராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காத ஜென்ம சுபாவங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத மாம்சீக பாவங்கள், மாம்சீக காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அப்போ ஏன் மாம்சத்தில் இருக்கிறவர்கள், மாம்சத்தில் வாழ்கிறவர்கள் ஏன் தேவனை பிரியப்படுத்த முடியாது? மத்தேயு 26:41 சொல்லுகிறது, மாம்சம் பலவீனம் உள்ளது. யோவான் 3:6 சொல்லுகிறது, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும். யோவான் 6:63 சொல்லுகிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ரோமர் 7:18 சொல்லுகிறது, மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பது இல்லை. ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 8:7 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. யோவான் 8:13 சொல்லுகிறது, ரோமர் 8:13 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். 1 கொரிந்தியர் 15:50 சொல்லுகிறது, மாம்சமும் இரத்தமும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ மாம்சத்தை குறித்து வேதத்தில் பல ஆழங்கள், பல ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் உள்ளடக்கித்தான் ஒரே வார்த்தையில் சொல்லப்படுகிறது, மாம்சத்தில் ஜீவிக்கிறவர்கள், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். என் கண்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டு மாம்சத்திலும் இருந்து கொண்டு தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஒரு காலத்திலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. 2 நிலைகளிலே இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவனாய் இருக்கான் என்று வேதத்திலே படிக்கிறோம். முழுமையாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கும், ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கும், ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவதற்கும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 2வது முடியாத ஒரு காரியம் என்ன? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 18வது வாக்கியம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ 2வது, இந்த உலகத்தில் முடியாத ஒரு காரியம், கெட்ட மரம் ஒரு நாளும் நல்ல கனிகளை தருவதற்கு வாய்ப்பே இல்லை. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. அப்போ அந்த கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாதபடியால் அந்த கெட்ட மரங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நல்ல கனிகளை கொடுக்காத எல்லா மரங்களுக்கும் கொடுக்கப்படுகிற தண்டனை நிச்சயமாக ஒரு நாள் அந்த மரங்கள் வெட்டப்படும்.
கனி கொடுக்கப்படாத மரங்கள் நிச்சயமாக ஒரு நாள் வெட்டப்படும். அந்த வெட்டப்பட்ட மரங்கள் நிச்சயமாக அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்படும். அது அக்கினியிலே போடப்படும். அடுத்ததாக, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்போ எனக்கு கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடாது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாக ஆண்டருக்குள் வாழ்கிறோம். அப்போ நம் நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நல்ல கனிகள் என்பது நல்ல சுபாவங்கள், நல்ல குணாதிசயங்கள், நல்ல கேரக்டர். மாம்சத்தின் கீரைகளை விட்டு வெளியே வந்து ஆவியின் கனிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். யாவரிடத்திலும் பட்சமாய், யாவரிடத்திலும் அன்பாய், யாவரிடத்திலும் சமாதானமாய் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யாவரிடத்திலும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து காண்பித்த அந்த ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாத பட்சத்திலே நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. அப்போ கனிகளினாலே அறிவீர்கள். எத்தனை வருட கிறிஸ்தவராய் இருந்தாலும் நல்ல சுபாவம், நல்ல கேரக்டர், நல்ல திவ்ய சுபாவங்கள், நல்ல குணாதிசயங்கள் இல்லாத பட்சத்தில் அவங்க பெயர் கிறிஸ்தவர்கள் தான் தவிர அவங்க நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அதே போல கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுப்பது கூடாத காரியமாய் இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், யோவான் 3:3 சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது, ஒரு மனிதன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காத பட்சத்தில், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாத பட்சத்தில் அந்த மனிதன் நித்தியத்திற்குள் பிரவேசிக்குவது கூடாத காரியம் என்று வேதத்தில் படிக்கிறோம். எத்தனை செல்வந்தர்களாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த நிலை நமக்குள் இல்லைன்னா, ஸ்தோத்திரம், அந்த அபிஷேகத்தின் நிலை நமக்குள் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபத்திற்குள்ளாக மாறி போகும். அப்புறம் ரட்சிக்கப்படாதவர்கள், ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் மிக கடினமான சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிற ஒரு காரியங்கள் வரும். அப்போ ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது கூடாத காரியமாக இருக்கிறது. நான்காவது எது கூடாத காரியம்? லூக்கா 16 26 வாசிக்கும்பொழுது, லூக்கா 16 26 நாம் வாசிக்கும் பொழுது, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். லாசுரு ஐஸ்வர்யவானுடைய சம்பவத்தில் நம்ம படிக்கிறோம். லாசுரு ஆபிரகாமின் மடியிலே இருந்தார், ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்தார். அப்பொழுது ஐஸ்வர்யவன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிற லாசுருவை பார்க்கும் பொழுது அந்த இடத்திற்கு வருவதற்கு விரும்பினார். அப்பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீ ஒரு காலமும் இங்கே வர முடியாது, நரகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் பரலோகத்திற்குள் வர முடியாது, அது கூடாத காரியம், அது முடியாத காரியம். காரணம், நடுவே ஒரு பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது ரட்சிக்கப்பட்டால் தான் உண்மை, இப்பொழுது ரட்சிக்கப்பட வேண்டும், இப்பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும். கிருபையின் காலத்திலேயே, சத்தியத்தை அறிவிக்கிற காலத்திலேயே, சுவிசேஷம் அறிவிக்கிற காலத்திலேயே ரட்சிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புவதாக இருந்தால் இந்த காலத்திலே மனம் திரும்பணும். ஸ்தோத்திரம். பாவங்களை விடுவதாக இருந்தால் நம் உயிரோடு இருக்கிற காலத்திலே விட்டுவிட வேண்டும். மரித்து போனதற்கு பிற்பாடு நம் நித்திய மீட்பை அடைவோம் என்கிற அலட்சியத்தில் நம்ம ஒரு காலம் தவறான காரியத்தில் ஈடுபாடு செலுத்தக்கூடாது. இந்த இடத்துல நடந்த காரியம், ஐஸ்வர்யவன் சாகர வரைக்கும் பாவத்தில் ஜீவித்து கொண்டு நரகத்தில் போய் இருந்து கொண்டு பரலோகத்திற்கு நான் வர விரும்புகிறேன் என்று சொல்வது என்பது கூடாத காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்போ கூடாத காரியங்கிற தலைப்பில் நம்ம சிந்தித்தோம். மாம்சத்தில் இருக்கிறவங்க தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். கெட்ட மரங்கள் நல்ல கனிகளை கொடுப்பது கூடாத காரியம். ஆவினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது கூடாத காரியம். நான்காவதாக, தீர்ப்பு பெற்ற பிற்பாடு ஸ்தோத்திர நரகத்திலிருந்து வெளியே வருவது கூடாத காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த காலை பொழுதிலே இந்த சத்தியத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து தேவ கிருபையிலே நிலைத்திருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக நன்றி. நாங்கள் மாம்சத்திலே நடப்போமானால் நாங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்ற வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க.
மாம்சத்திலிருந்து வெளியே வந்து ஆவியினால் நடத்தப்பட, ஆவியினால் போதிக்கப்பட, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாய் வாழ தெய்வமே எங்களுக்கு கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலே மனம் திரும்புவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. கெட்ட மரம் நல்ல கனிகளை கூடாது என்று படிக்கிறோம். அப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கள் இருந்தாலும் எங்களுக்குள்ளே நல்ல சுபாவங்கள் குணாதிசயங்கள் இல்லை. எங்கள் சுபாவங்களிலே மாற்றங்கள் வரட்டும், நடக்கைகளிலே மாற்றங்கள் வரட்டும். அப்பா எல்லாவற்றையும் தேவனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.